இந்த அவதாரம் சொல்லுவோம். அவதார புருஷன். இவர் மிகப்பெரிய அவதார புருஷன் அப்படின்னு யாரையாவது குறிப்பிட்டு சொல்லுவோம். ரமண மகரிஷி ஒரு பெரிய அவதார புருஷன். சேஷாத்ரி சுவாமிகள் பெரிய அவதார புருஷன். இது மாதிரி நம்ம சொல்லும்போது, சித்தர்களை சொல்லும்போது அவதார புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அவதாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கின்றது? ஏன் அவங்க அவதார புருஷர்கள்னு சொல்றோம்? ஆனா இங்க ஒரு விஷயம், நம்ம யாரெல்லாம் அவதார புருஷர்கள்னு சொல்றோமோ அவங்க எல்லாருமே ஒரு உடம்பு எடுத்து வந்தவங்க தான், தேகத்தன்மையோடு வந்தவங்க தான். அவங்க கருவாகி உருவாகி அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அவங்க. ஆனா நம்ம அவதாரம்னு சொன்னாலே பிறவிக்கு அப்பாற்பட்டதா அந்த வார்த்தை இருக்கு. பிறவிக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அவர் பெரிய அவதாரம் புருஷர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அவதாரம்ன்றது எதை மையப்படுத்துது, எதை குறிக்குது? பிறப்ப குறிக்குது. இறைவனையும் குறிக்குது. அதுதான் இப்ப நான் சொன்னேன். ரமண மகரிஷி இந்த மாதிரி பெரிய பெரிய சித்தர் பெருமக்கள்லாம் நம்ம சொல்றோம் அவதார புருஷர்கள்னு சொல்றோம். அது சரி. அப்பெல்லாம் அவதாரம்ன்றது என்ன தன்மையை குறிக்குது, என்ன பொருளை குறிக்குது? இப்ப நீங்க சொல்றது அதனுடைய செயல்பாடு. அவதரித்தல் சாதாரண மனிதரை விட மேன்மைப்பட்டவர்கள். சாதாரண மனிதரை விட மேன்மைப்பட்டவர்கள். இதுவும் சரி. நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுவும் சரி, ராமு சொன்னதும் சரி. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவதரித்தல்ன்றது உருவாகுதுன்னு அர்த்தங்க. குழந்தையா இருக்கும் போது சாதாரணதா இருக்காங்க, அவங்க வளர அந்த ஞானம் அவங்களுக்கு வெளிப்படுது. அந்த ஞானம் எதோட வெளிப்படுதுன்னா பிரம்மத்தினுடைய ஞானம் அந்த சரீரத்துல அந்த சரீர சம்பந்தமான இருக்க அந்த ஆற்றல் அந்த அந்த குழந்தையின் அறிவு மூலமா வெளிப்படுது. அது பயிற்சியமாக வந்த அறிவாவா இருக்கலாம், இல்ல பூர்வ ஜென்மத்தின் தொடர்பாவா இருக்கலாம். இதுக்கு எல்லாமே மூலம் ஈஸ்வரன் தானையா? அப்ப ஈஸ்வரன் நிலையா அவதான் சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க. அதான் புருஷன் சொல்றாங்க. புருஷன் ஈஸ்வரன் புருஷன். சரி, இப்ப அவதாரம்ன்றது உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா? நல்லா சொல்லுங்க. அவதாரம்ன்றது உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா? அப்ப அவதாரம்ன்றது உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா? இல்லையா? அந்த இறைநிலையில இருந்து
அதுல இருந்து இவங்க பிரிந்து வராங்க. ம் அந்த இறைநிலை அடைஞ்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்து மறுபடியும் இங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை செய்யறாங்க. ம் அதுதான் அதுதான் நான் அதான் கேட்கிறேன். சரணமாய் வர்றது கிடையாது. அப்ப இறைநிலை சரணமாய் வர கணக்கு தான். அதான் என்ன பணிக்காக வராங்கல்ல, தன்னோட சொந்த சரணத்துக்காக கீழே வராங்களா, இல்ல சமுதாயத்தின் ஒரு வழிகாட்டலுக்காக வராங்கன்ற ஒரு கேள்வி கிடையாது. அப்போ அவதாரம்ன்றது உயர்ந்த நிலையா தாழ்ந்த நிலையா? இரண்டாவது அது தன்னுடைய பயணத்துக்காக வந்தாருன்னா அது தாழ்ந்தது. ஜீவன் சாதாரண மனிதர், ஒரு பதில் தான். மனிதரா வராது. தாழ் என்ன ராம மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? தாழ்ந்த நிலையா உயர்ந்த நிலையா? தாழ்ந்த நிலை. அவதாரம் என்பது தாழ்ந்த நிலை, சரியா? புருஷன் என்பது உயர்ந்த நிலை இல்லையா? இப்போ இவர் ஒரு அவதாரம், அது தாழ்ந்த நிலை. இவர் ஒரு அவதார புருஷன்னா உயர்ந்த நிலை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நீங்க ஒரு சாதாரண அவதாரம், சாதாரண அவதாரம். நீங்க எப்ப அவதார புருஷன் தெரியுமா? ஈஸ்வரன் அந்த பயிற்சியில விட்டுருங்க. நீங்க இப்ப பிறந்ததுல இருந்து சொல்லுங்க, நீங்க எப்ப அவதார புருஷன்? நீங்க நீங்க நான் சொல்றது பிறந்த உடனே நீங்க அவதார புருஷன். எப்ப அந்த புருஷன் கட்டாயி அவதாரமா மாறுச்சு? இல்ல இப்ப இப்போ ஒருத்தர் விடால சொல், அதோகதி ஆகும்போது மாறிட்டோம் இல்லையா? அப்ப பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவதார புருஷர்கள். அப்ப உள்மூச்சு வெளிமூச்சா மாறின உடனே புருஷத்தன்மை போயிடுது. போன உடனே அவங்க சாதாரண அவதாரம், சரியா? இப்ப அவ அப்படின்னா அது ஒண்ணு, அவன்னா ஒண்ணு, தாரம்னா இறங்கி வருதல். ஒன்றாய் இருக்கிற பொருள் இரண்டாய் மாறி வருது இல்ல? அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அவதாரம் ஒன்றாய் இருக்கிறது, அது அந்த அவத்திலே நிக்குது. அவத்தில் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, அவத்திலே நிக்கிறது, மேலே நிக்கிறது. அது சலிக்குது, அது சலிக்கலன்னா தாரம்னா கீழே கீழே வருது. அப்ப ரெண்டா மாறிடுச்சு. புருஷ லட்சணம் புருஷத்தன்மை அங்க கட்டாயிடுச்சு. நமஸ்காரம், உட்காருங்க. புருஷத்தன்மை கட்டாயிடுச்சு. இப்ப அந்த சாதாரண ஒரு அவதார நிலைக்கு வந்தாச்சு. அவதார புருஷத்தன்மையோ நிலைமையோ நமக்கு இல்லாம போயிடுச்சு. இது இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு, சரி? இப்போ ஒரு ஞானி, ஒரு மகான், இல்ல ஒரு சித்த யோகி ஒருத்தர் வந்து புருஷத்தன்மையில இருக்கார். அதுதான் ஈஸ்வரத்தன்மை. புருஷத்தன்மை ஈஸ்வரத்தன்மை. சாமி யாரு புருஷன் சொல்லியிருக்காருல்ல சித்தவேதத்துல, அதுதான் புருஷத்தன்மை ஈஸ்வரத்தன்மை, சரியா? ஆனா இப்ப நம்ம அவரை என்ன சொல்றோம்? அவரு பெரும் அவதாரம் சொல்லி சொல்றோம், பெரும் அவதாரம் சொல்லி சொல்றோம். இவர் தான் அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? இன்னும் அவர் வந்து அந்த நிலையை போய் அடையல. அந்த நிலைக்கு மேல பிரம்மதந்திரம் கட்டி மேல போனோம் இல்லையா? இல்ல, நான் நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன், ஒரு சித்த புருஷர், ஞானி, மகான், யோகின்னு தான் சொல்லி சொல்றேன். ஒரு சாதாரண மனுஷனை சொல்லி சொல்லல. அப்படி ஒரு பெரும் நிலையில இருக்கக்கூடியவர்களை நாம அவதார புருஷன் சொல்லி சொல்றோமே. ஏன்? ஏன்னா நமக்கு அவதாரம்னா அது ஒரு உயர்ந்த நிலையாதான் நமக்கு என்ன ஆகுது தெரியுது. எண்ணத்துக்கு வருது, ஒரு பாவனைக்கு வருது. நம்ம சிந்திக்கிறதே அப்படிதான் சிந்திக்கிறோம். அவர் வந்து ஒரு பெரிய அவதாரம் அப்படின்னு சிந்திக்கிறோம். அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இதனுடைய தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்ப அவரை ஏன் அவதார புருஷன் நம்ம சொல்றோம்? ஒரு நிலை அடைஞ்சா கூட மத்தவங்களுக்காக சாதாரண வாழ்க்கை
சரி, இப்போ ரமணர் வந்தாரு, ஆசிரமத்தை விட்டு வெளியிலே வரல, அப்படித்தானே பார்த்துருக்கோம். அது மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம், நிறைய மகான்கள் பார்த்துருக்கோம் இல்லை? அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க, இது ஒரு கேட்டகரியா. இந்த சைடு பார்த்தா சாமி விழுந்து விழுந்து ஓடி இருக்கார். எங்க பிரசங்கம் பண்ண வெளியில எல்லா பக்கமும் ஓடி இருக்கார். சாமி மாதிரி எத்தனை பேர் ஓடி இருக்காங்க வெளியில? சாமி மாதிரி எத்தனை பேர் ஓடி இருக்காங்க? இப்ப அவங்களுக்கும் அவதார புருஷன் தான் பேரு, இவங்களுக்கும் அவதார புருஷன் தான் பேரு. இந்த வித்தியாசம் அவங்க உணர்ந்த இறைத்தன்மைய நமக்கு மக்களுக்கு சொல்றதுக்காக. நமஸ்காரம், உட்கார் உட்கார் உட்கார். அவங்க உணர்ந்த இறைத்தன்மையை நமக்கு உணர்த்துறதுக்காக. யாரு சொல்றீங்க? சாமி சைடு சொல்றீங்களா, அங்கிட்டு சொல்றீங்களா? புருஷர்கள், அவதார புருஷர்கள். அதுதான் ரெண்டு பேர் சொல்லிட்டேன். ரெண்டு டைப் ஆஃப் அவதார புருஷர்கள். ஒண்ணு தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் ஆசிரமம் உண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள். இது உலகத்துல இருக்கா இல்லையா? பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா இது நிறைய பேரினுடைய கேள்வி, ஏன் இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இந்த வித்தியாசம் நமக்கு ஒரு கேள்வியா வந்து நிக்குது. இங்கிட்டு சாமி நாடு நாடா ஊர் ஊரா போய் என்ன செஞ்சிருக்காரு, விதைச்சிருக்கேன்றார் இல்லையா? ஜீசஸும் அதைத்தான் சொல்றார் இல்ல? நபிகள் நாயமும் அதைத்தான் சொல்றார். ஒரு பார்வை பார்த்தோம்னா அது அப்படித்தான் வருது. அப்ப இந்த வித்தியாசம் எதுக்கு, அந்த வித்தியாசம் எதுக்கு? இங்க இருந்தும் ஒரு ஆசிரமத்துல இருந்தும் அவங்க ஜபத்தாலே இதை அடையலாம். வெளியிலயும் போயிட்டு மக்களுக்கு விஷயங்களை சொல்லி அது மூலியமாவும் அடையலாம். வெளியே போய் தகவல் பண்ணவங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைச்சாங்க. அறியாமைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதான் வந்து அறியாமையில நிறைய தவறுகள் பண்றாங்க, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணையில அவங்க வெளியே போய் சொல்றாங்க. இவங்க தேடி வரவங்களுக்கு மட்டும் பார்த்து சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞானம் அடைதல், ஞானத்தின் தெளிவு என்பது நமஸ்காரம். அதனுடைய உச்சம் என்னன்னா, சாமியினுடைய ஒரே தத்துவம் சகல ஜீவனும் ஒன்று, சகல ஜீவனும் ஒன்று. இதுதான் எண்டு. ஞானத்தினுடைய எந்த மார்க்கம் போனாலும், நீங்க எந்த விளக்கத்தை தேடினாலும் கடைசி அது வந்து நிக்கிறது சகல ஜீவனும் ஒன்று. சகல ஜீவனும் ஒன்று அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம ஒரு இடத்துல உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை. அதான் சொல்லுது, ஒரு இடத்துல உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஊர் உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. சரியா? இப்ப அதனாலதான் ரெண்டு புருஷார்த்த தத்துவத்தை பார்த்தோம். ஒண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்க, இன்னொன்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்ப சாமி எல்லா இடங்கள்லையும் பயணம் செய்து விதைத்தார். இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில்? இவர் எங்கேயுமே போல, இவங்க இங்கேதான் இருந்தாங்க. இது எந்த தத்துவத்தை? அவர் வந்து சாமி வந்து எல்லா ஜீவனும் தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டாரு. இவர் நான் யாருன்றதுல நினைட்டாரு. நான் யாரு, நான் யார் யார், நான் பிரம்மமா, நான் வந்து மனமா, நான் ஜீவனா முடிச்சிட்டாரு. அவர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு தானே உட்காந்துருக்காரு. இல்ல, அந்த கான்செப்ட் அப்புறம். நான் சொல்றது இவர் உட்கார்ந்ததுக்கும் இவர் பயணப்பட்டதுக்குமான வித்தியாசம். ஒண்ணு, இவருக்கும் அவதார புருஷன் தான் பேரு, இவருக்கும் அவதார புருஷன் தான் பேரு. ரெண்டு, இது எதன் தன்மையில மாறுபடுது? சரியா? ஏன்னா பிச்சை எடுக்கக்கூடாதுன்ட்டாரு, ஊர் ஊரா சுத்தக்கூடாதுன்ட்டாரு, என்ன குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்ட்டாரு. இதை நம்ம ஏத்துக்கிறோம். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது 150 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே நம்மளாம் ஒண்ணுமே இல்லை போலயே அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை நமக்கு வருது இல்லையா? எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு 150 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இல்ல, அங்க நமக்கு வர்றது அப்படி வராது. நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகல போல, ஒருவேளை சாமி மாத்தி சொல்லிட்டாரு போல. நம்ம திரும்ப ஒரு போய் சாமிகிட்ட கேட்போம், இது எதுவும் மாத்த முடியுமா இந்த கோட்பாடுல? சந்தேகம் வந்துடும். நம்ம பயணத்துல சந்தேகம் வந்துடும். அது சந்தேகம்ன்றதை விட
தெளிவின்மையை தான் அது என்ன செய்யுது, கொடுக்குது. சரியா? நமக்கு அந்த தெளிவு இல்லை, அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க, இது ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த தெளிவின்மை தான் நம்மளை என்ன செய்யுது, வேறு பாதையை நோக்கி பயணிக்க வைக்குது இல்லையா? இப்ப அதை தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவர் 150 வருஷம் இல்லை 300 வருஷம் ஆனாலும் அவர் அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க போற பயணம் போயிட்டே தான் இருப்போம். எளிமையா இருக்கிறதுக்காக, ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சா வரமாட்டாங்க. அது ஒண்ணு. அது இல்லாம அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இப்படி போறவங்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்ட வேலை, இப்படி இங்க உட்காந்து பண்றவங்களுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த இன்னைக்கு நிறைய கடை வந்துருச்சு. சரியா? அந்த கடைக்குள்ள போனோம்னா நிறைய பொருட்கள் இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருப்போம். வந்துட்டே இருப்போமா? அப்போ வந்து என்ன செய்வானா, பெரிய வண்டியில கட்டிட்டு வருவான், கட்டிட்டு வீதி வீதியா கொண்டு வருவான். நம்ம போக தேவையில்லை, அவனே வருவான். நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இது நீங்க அங்க போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வர்றது, இங்க கொண்டுட்டு வர்றத உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சாமி எல்லாமே கட்டிட்டு போய் கொடுத்தாரு, என்ன வேணுமோ அதை கொடுத்தாரு. அது நீங்க போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு வர்றது. பட் அதுல ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, நீங்க அங்க போய் எதை எடுக்கிறதுனே தெரியாம ஆமா சும்மா சுத்திட்டு வந்துடுறோம். இதுதான் நடக்குது. சரியா? இப்ப ஏன் இது இப்படி நடக்குது? இப்ப அவங்க நினைச்சா, இப்ப அவர் சொன்ன மாதிரி அவங்க நினைச்சா என்னை உருவாக்கி இருக்கலாம்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, இது ஏன் இப்படி நடக்குது? யாருக்கு? அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்படியா நம்ம ஒரே இடத்துல இருந்தா பறிச்சுக்கலாம், எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். இல்ல இந்த மாதிரி போயிட்டு நம்ம அனுபவங்களை பெறதான் நம்மளை விட்டுருங்க. சாமி மாதிரி இருக்கிறவங்க இந்த சைடு மௌனமா ஒதுங்கி இருக்கிறவங்க, அவதார புருஷ தத்துவம். நீங்க இது தெரிஞ்சாதான் என்ன தேவையோ அது பார்த்து கொடுக்குறாரு. அவங்க வந்து எதையோ இது பண்றதுனால அவங்க அவசரமா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, இது பயிற்சி முறையில ப்ராக்டிஸ் பண்ணும்போது, பயிற்சி முறையில் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு தேவையான சந்தேகங்கன்னா நமக்கு பயிற்சியில தெளிவு கிடைக்குது. அதே மாதிரி ரமணர்களுடைய தன்மை என்னன்னா, நமக்கு ஏதாவது சந்தேகத்தை அவர் கிட்ட போனோம்னா நம்ம கிட்ட போறதுக்கு நமக்கு பதில் புரிஞ்சுக்கணும். ஒரு சைலன்ஸ்லயே உள்ளுக்குள்ள நம்ம எங்க கேள்வி எழுந்துச்சோ அங்கேயே பதில் சொல்லி புரிய வச்சுருவாங்க. அதுவும் அவருக்கு நல்லது, சொல்லிதான் செய்யணும்னு நல்லது. அப்ப எது உயர்ந்தது? தனக்கு பிராக்டிஸ்ல பயிற்சியும் முயற்சியும் கொடுத்து போனதுதான். பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்து தன் முயற்சினால புரிய வச்சுதான். நல்ல உயர்ந்த நிலையை அடைந்து ஈஸ்வர தன்மைக்கு போயாச்சு. சரியா? அதுதான் உயர்ந்த நிலை. புருஷார்த்தம் தத்துவம், புருஷார்த்த தத்துவம், அது உயர்ந்த நிலை. அவர் வந்து புருஷ லட்சணத்தோடு இருக்கார், புருஷ லட்சணத்தோடு இருக்கார், ஒரே பொருளோடு இருக்கார். அது ஈஸ்வர தன்மை. இப்ப அந்த புருஷ லட்சணம் அடைந்ததன் பிறகு, இந்த உயர்ந்த நிலையை எட்டியதன் பிறகு அவர் என்ன செய்யறாரு, கீழே இறங்கி வர்றார். சரியா? கீழே இறங்கி வரும் பொழுது அவர் ஒன்றிலிருந்து இரண்டாக பிரிகிறார், மாறுபடுறார். அப்ப அது வந்து ஒரு தாரம் இங்க அவதாரமாக மாறுது, இரண்டாக மாறுது. ஒரே ஒரு தாரமாக இருந்தது. ஆமா, அது ஒரே ஒரு தாரம்ன்றது அது வந்து ஒரு பாதை நீங்க வச்சுக்கோங்க. அது ஒரு பாதையாக இருந்தது, இங்க ரெண்டு பாதையாக மாறுது. சரியா? நான் முன்னாடியே சொல்லும்போது சொன்னேன், சாதாரண மனிதனுக்கும் அந்த அவதாரம் சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்க நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்குதான் பிறந்த குழந்தை அவதார புருஷ லட்சணத்துல இருந்தது. சலன மனசு சலிக்கல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, சலிச்சிருது. அது வெறும் அவதாரத்துக்கு வந்துடுது, புருஷ லட்சணம் கட்டாயிடுது. அதாவது ஒன்றாக இருக்கக்கூடியது இரண்டாக மாறினோடனே அது கட்டாயிடுது. இப்ப இவர் இங்க இறங்கி வந்துடுறாரா, வந்ததன் பிறகு அவர் எதை விடல, ஈஸ்வர நிலையை விடல. அதனால அவரு அவதார புருஷனாக
இருக்கார். சரியா? ஆனால் நான் ஈஸ்வர நிலையை விடாததுனால, அவதார புருஷனாக இருக்கிறதுனால நான் 2 நிலைகளில் இருக்கிறேன், ஆனால் ஒரே தன்மையில் இருக்கேன். 2 நிலை, எனக்கு தன்மை ஒன்றுதான். எனக்கு 2 நிலைமை உண்டு. நான் உள்ளே இருக்கேன், வெளியில இருக்கேன், ஆனா தன்மையில ஒன்னா இருக்கேன். அந்த ஒரே தன்மையில இருக்கிறதுனால நான் எங்கேயுமே வரமாட்டேன், நான் போக மாட்டேன். இது ஒண்ணு. சரியா? அப்படியே சாமிக்கு வருவோம். சரியா? சாமி அந்த ஈஸ்வர நிலையை அடைஞ்சாங்களா? முடிச்சிட்டு திரும்ப என்ன செய்யறாங்க? கீழே வர்றாங்க. இப்ப இங்கேயும் தாரம் ஒன்றாக இருந்தது 2ஆக மாறுது. இங்கேயும் தன்மை மாறல, ஒரே தன்மை. நிலைமை 2, தன்மை ஒரே தன்மை. ஆனா சாமி நான் ஒதுங்கி இருக்கல, என்ன செய்யறாரு? பயணிக்கிறார், வெளியில பயணிக்க ஆரம்பிக்கிறார். இதனுடைய வித்தியாசம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரியா? இதனுடைய வித்தியாசம் தான் உங்கள்கிட்ட கேட்டேன். சாமி இப்படி பயணிப்பதற்கும் இவர் ஒதுங்கி இருப்பதற்குமான காரணம். சாமி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த நிலைமைக்கு வந்தாங்க. நமக்கெல்லாம் மாதிரி யாரும் இறக்கக்கூடாது, தரத்தமெல்லாம் இறக்கக்கூடாதுனால எல்லாருக்கும் எளிமையா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி. கரெக்ட். அப்ப இவங்களுடைய நிலைமை அவங்க கிட்ட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிஷியனா இருக்கணும், 12 வருஷம் இருக்கணும், அந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே சொல்லலையே. அவங்களுக்குன்னு அது தகுதி வந்தாதான் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இப்ப அந்த சைடு எதுவுமே இல்லை. இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தான் சட்டத்திட்ட கோட்பாடுகளுக்குள்ள ரொம்ப நெருக்கடியில இருக்கோம். பட் அவங்க அங்க ஃப்ரீடமா இருக்காங்க. பேசவே ஒருவேளை அந்த குணாதிசயத்தினால இல்ல, எல்லாரையும் அவரை மாதிரியே ஆகணும்ன்றதுக்காக, பயிற்சி கொடுக்கணும்ன்றதுக்காக அவதரிச்சிருக்கிறாரு. யாரு? அது ஓகே, அதான் சொல்லி முடிச்சிட்டாங்களே அம்மா, கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த சைடு சொல்றேன், இங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 கேட்டகரி தான் அவதார புருஷர்களுடைய தத்துவம். சாதாரண மனிதர்களே அப்படி உண்டுல்ல. இதை நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் இதை உனக்கு சொல்லியே தீருவேன். பாரு, என்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு, இந்த இடத்துல தான் வச்சுக்குவேன், வேணும்னா நீ வா. சரியா? நான் வாரேன், நான் எடுத்துட்டு வாரேன். நீ வா. அப்பவும் என்ன இல்ல, நீ இதை எடு அதை எடுன்ற கிடையாது. ஆனா உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கணுமோ அது என்ன கிடைக்குது? அமைதி, நிம்மதி, ஒரு உணர்வு இல்லையா? ஒரு உணர்வு, ஒரு நல்ல உணவு அப்படி கூட வச்சுக்குவோம் இல்லையா? அப்போ அது மல்டிபிளா இருக்கும்போது நீங்க உள்ள போனோடனே 5 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்க உணர்வோட சேர்ந்த விஷயமா இருக்கும். அது ஒண்ணு அமைதியா இருக்கும், மனம் சார்ந்தது இல்ல, நிம்மதின்னு சொல்லக்கூடியது மனம் சார்ந்தது இல்ல, ஏதோ மற்ற ஒரு நிலை, ஏதோ ஒண்ணு அதுவும் உணர்வு சார்ந்தது. அப்ப இந்த மாதிரி 5 விஷயங்கள், அதுல எது ஒண்ணு கிடைச்சாலும் என்ன ஆயிடுவோம், நம்ம பரிபூர்ணமா ஆனது மாதிரி ஒரு பாவனையோட நம்ம என்ன செஞ்சிருவோம், அங்கிருந்து இது ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்குது அப்படின்னு வந்துடுறோம். சரியா? இப்ப இங்க கொண்டுட்டு போறோம் பாருங்க, வீதியா கொண்டுட்டு போறோம்ல, இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமா, நீங்க இதை எடுத்தீங்கன்னா இன்ன ரேட்டு, இதை நீங்க இப்படிதான் பயன்படுத்தணும், நீங்க இதை வாங்கணும்னா இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, விளக்கணும். ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவாங்க, அதை புரிய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதுல எது ரொம்ப சிறந்ததா இருக்கு? ஆமா, நம்மள அவர் வந்தவர்கிட்ட நம்ம வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் என்ன செஞ்சாரு, சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் என்ன செஞ்சாங்கன்னா, நீ உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போ, நான் செவனேன்னு இருப்பேன், அவ்வளவுதான், எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, உன்னிட்ட
எந்த நோக்கமும் கிடையாது. அவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பதற்கான அர்த்தமும் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு, அப்ப நீ எதுக்கு இங்க வந்து நான் உனக்கு என்ன சொல்லி தர போறேன், நான் உனக்கு ஒன்றும் சொல்லி தர மாட்டேன். ஆமா, அவ்வளவுதான். சரி வந்துட்டியா வா. இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆமா, இப்ப இதை இங்கிட்டு என்னடா வந்துட்டியா வா வா இங்க உட்காரு, என்ன தெரியும் உனக்கு, இதான் படிச்சிருக்கியா, அது இல்லை, இப்படி இதைப்படி இதைப்படி, இதை சொல்லு, இதை கேட்டுக்க, இதை தெரிஞ்சுக்க, இதை இப்படித்தான் செய்யணும். இதுதான் இதனுடைய தாத்பரியம். சரியா? இந்த அவதார புருஷ லட்சணத்தினுடைய தத்துவம் அனைத்தும் அறிந்து கீழே இறங்கி வந்து அந்த தன்மையிலிருந்து விலகாமல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதுதான் அவதார புருஷ லட்சணத்தினுடைய தத்துவம். நீங்க சொல்லலைன்னா அது வெறும் அவதாரம் தான். சொன்னாதான் உங்க லட்சணம் தெரியும், சொல்லலைன்னா தெரியாது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சாமி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்ப பிரச்சனை இங்கதான், சொல்லிட்டார். ஆமா, நீ சொல்லாத, நீ எதையுமே அனுபவத்தை சொல்லாத, அது தேவையும் இல்லை. இப்ப சாமி இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டாருன்னும் போது அவங்க இருந்தது சரின்னு வருதா வரலையா? சரின்னு வருதா? அப்ப அவர்கள் எந்த விதத்திலையும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? ஆமா, சாமி வந்து எதையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. கரெக்ட் தானே, அவர் அப்படித்தானே இருக்காரு. எதையுமே சொல்லல, நீ வந்தா வா, வராட்டி போ, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுபவம் சொல்லலாம்ல. அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. சாமி வந்து சொல்றார், வேற ஒண்ணுமே கிடையாது. அனுபவத்தை சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி ஒரு பாதை இருக்கு, வழி இருக்குன்றத நம்ம தெளிவா காட்டி கொடுக்கலாம், சொல்லலாம். இந்த புருஷ தத்துவத்தினுடைய அந்த விசேஷம் வந்து இதுதான். ஏன் அவதார புருஷர்கள் சிலர் மௌனமாக இருப்பதற்கும் சிலர் வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று அதை விதைப்பதற்குமான காரணம் அதுதான். நான் முதல்ல சொன்னேன், ஜீசஸும் அப்படிதான் பண்ணாரு, நபிகள் நாயமும் அப்படிதான் பண்ணாங்கன்றதுக்கான கூற்று வந்து அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம எந்த அவதாரத்துல இருக்கோம்? அவதாரமா இருக்கோமா, அவதார புருஷனா இருக்கோமா? அவதார அவதார புருஷன். ஆமா, அப்ப நீங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சைலண்டா இருக்கீங்க. ஆமா, அவர் அவதாரத்துல இருக்காரு, அவதார புருஷன்லயே அவதாரத்துல இருக்காரு, சைலண்டா அமைதியா இருக்காரு. ஆமா, அந்த சொல்லுதல் இல்லை. ஆமா, அதாவது சொல்லுதல் என்பது நமக்கு ஒரு 10 பேர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்றது கிடையாது. ஆமா, நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அது வந்து அவங்கள ஊடுருவி என்ன செய்யணும், பயணிக்கணும், அவங்க சிந்திக்கணும், அது மாறணும். சாமி அதைத்தான் செஞ்சார். சாமி என்ன செஞ்சார்? அதைத்தான் செஞ்சார். 1000 பேருக்கு மத்தியில பேசுறாரு அப்படின்னா கன்ஃபார்ம் அன்னைக்கு 100 பேர் வித்தவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் அச்சீவ்மெண்ட் கிடையாது, நல்லா கேட்டுங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அச்சீவ்மெண்ட் கிடையாது, இல்லையா? பட் அவரு 1000 பேருக்கு பேசுறாரு, ஆனால் அவருக்கு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தெளிவா அந்த முன்னாடி பார்க்கக்கூடிய பாக்குறாரா, இது எவனுக்கு போய் சேரும்னு தெரியும் அவருக்கு. இந்த அம்பு யார போய் தாக்க போகுதுன்னு தெரியும்ல, குறி வைக்கிறவனுக்கு தெரியல, எதை பார்த்து இந்த அம்பு இதை வந்து குறி வைக்கிறோம் அப்படின்றது தெரியல. அப்ப இந்த 1000 பேர்ல எந்த 100 பேர்னு அவர் என்ன செஞ்சிடறாரு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். பேசும்போதே ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். மிச்சம் இருக்கிறதுக்கு இது கிடையாது, அது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அவர் அந்த 2 மணி நேரம் மூச்சு கொடுத்து பேசுறது அந்த 100 பேருக்கு மட்டும்தான், ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஆமா, இவர் 40 பேர் இருக்கீங்கன்னா எந்த 10 பேருக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்பவே சாமி என்ன செஞ்சிட்டாரு, அது தெரிஞ்சுதான் அந்த வார்த்தை வீச்சை வந்து ஆன்மால இருந்து அவருக்கு எங்க இருந்து புறப்படுது, அந்த ஈஸ்வர நிலையில இருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அந்த 100 பேரை போய் சென்றடைஞ்சு அந்த மாற்றத்துக்கு அது வருது. அதனாலதான் வந்து அவதார புருஷர்கள் வெறும் அவதாரமா இருக்கக்கூடாது, அந்த புருஷ தன்மையில இருக்கணும். அதுதான் மாறக்கூடிய வல்லமையை தரக்கூடியது, இல்லையா?
ரத்தத்துல அப்படியே ஊடுருவி ஊடுருவிடும். இதுக்கு ஒரே உதாரணம் நம்ம மார்க்கம் தான். எத்தனை பேர் இருக்கோம் தமிழ்நாடு பூரா? நிறைய எவ்வளவு பேர் இருக்கோம்? ஒரு அது சொல்ல உலகமுள்ள சாமி சொல்ல நான் கோடிக்கு மேலும் விதைத்து வைத்துள்ளேன்னு சொல்லி சொல்றார். காலங்கள் வரும் பொழுது அது விளைந்து இருப்பது உன் கண்கூடாக பார்ப்பேன்னு சொல்லி சொல்றார் இல்லையா? ஆமா, அதுக்கு உதாரணம்லாம் இருக்கு, எடுத்துக்காட்டுலாம் சாமி பண்ணிட்டாரு. நம்ம இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? சரி, ஒருத்தரும் அவதார புருஷர்களாகி ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சா இல்லையா? அப்ப நாம எந்த தத்துவத்துல நிக்கிறோம்? ஆமா, இது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் அடுத்து பிரகிக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க என்ன தன்மையில இருந்து பேசணும்னு நீங்க தீர்மானிக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நீங்க சாதாரண ஒரு வித்தியார்த்தி இல்ல சாதாரண ஒரு மனித நிலையில இருந்து நீங்க ஒருத்தர்கிட்ட பேச போறீங்க அப்படின்னா நீங்க அதை மட்டும் பேசிட்டு என்ன செஞ்சிடணும்? நகர்ந்துடணும். இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஒரு புருஷ தத்துவம் இருக்கு, அது உயர்ந்த தத்துவம், அது மேல் நிலையில இருக்கக்கூடியது, அந்த தத்துவத்துல இருந்துதான் இப்ப என்னட்ட எதிர இருக்கிறவர்கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு நீங்க கான்சியஸுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு A to Z தெரியாது, இதுல ஏன்னா தெரியாது, பீனா தெரியாது. பட் ஆனா நீங்க முடிக்கும் போது அவருக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சு. நான் இது மார்க்கத்துக்காக சொல்லல, உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில கூட இதை பயன்படுத்துவதற்காகத்தான் சொல்றேன். பேசிட்டு இருக்கோம், நம்மளும் கவனிச்சுட்டே இருக்கோம். நம்ம தான் பேசுறாங்க, ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சோம்னா பேசிட்டே இருப்போம். சப்ஜெக்ட் நம்ம இதை பத்தி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டே இருக்கோம், நம்மளும் கவனிச்சுட்டே இருப்போம். நம்ம என்ன பேசுறோம்ன்றது அதுதான் இப்ப எனக்கு இங்க நடக்கிறது. நான் பேசிட்டே இருக்கேனா, பட் நீங்க நினைப்பீங்க நான் பேசிட்டே இருக்கேன்னு. ஆனா எனக்கு இன்னொரு பார்ட் இங்க இருந்து நான் என்ன பேசுறேன்னு கவனிச்சுட்டே தான் இருக்கு. அதான் ரெக்கார்டு. அது என்னையே கவனிக்காதா, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அது கவனிச்சுட்டே இருக்கு. சில நேரங்கள் நான் எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகிறேன்னா இதை சொல்லாத, இது வேண்டாம், இதை சொல்லாதேன்னும் போது நம்ம அந்த வார்த்தையில இருந்து என்ன செய்யறோம்? விலகி கடந்து போறோம். இது அங்க இருக்கும் போதுதான் நடக்கக்கூடியது. அப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த தன்மையில இருந்து நீங்க நினைக்கலாம், நம்ம என்ன இப்பத்தானே வித்தை வாங்கினோம், போன மாசம் தான் வாங்கினோம், இல்ல ஒரு வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் தான் ஆச்சு, நம்ம எங்க போய் அந்த நிலையில இருந்து ஒருத்தர்கிட்ட பேசுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறாயிடும். ஆனால் இது பக்தி மார்க்கத்துல ரொம்ப சுலபமா இருந்தது. பாவனையில கொண்டு வருவாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? திருச்சிற்றம்பலம்னு ஆரம்பிப்பாங்க. எங்க போயிடுவாங்க? அங்க போயிடுவாங்க. சரியா? ஏன் அப்படி பண்ற? சிவா நன்றி சிவா, நான் போயிட்டு வரேன் சிவா. ஏயா அப்படி பண்றேன்னு கேட்டதுக்கே நன்றி. நான் சொல்றது புரியுதா? அதுக்கே நன்றி. அது எங்க இருந்து சொல்ல வைக்குது? மேல இருந்து சொல்ல வைக்குது இல்லையா? நம்ம அப்படி இல்லை. என்கிட்ட தான் வித்தை இருக்கு, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அந்த தன்மையை நம்ம மறந்துடுறோம், விட்டுட்டோம். அது வரக்கூடாது நமக்கு. சரியா? அதனால அந்த புருஷ தத்துவத்தில் எப்பவுமே நிலைத்து இருக்கணும். அந்த தத்துவம் நமக்கு மறந்து போகுது. அதனாலதான் சாமி சொல்லிட்டாரு, இங்க ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, எல்லாருமே என்னதான் அலிகள் தான் சொல்லிட்டார். ஏன்? இந்த புருஷாத்துவம் யாருக்குமே வரல, மேல இருக்கிறவனுக்கு மட்டும்தான். அது கீழே வந்துட்டேன்னா நீ 2 தான், ஆணும் பெண்ணும் சேர்ந்த அலி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் உனக்கு. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. அந்த புருஷாத்துவம் வந்துருச்சு அப்படின்னா நீ நடுநிலையா இருப்பேன்னு சொல்லிய. உன்னுடைய செயல்கள் அனைத்துக்கும் வீரியம் இருக்குன்றார் சாமி. உன்னுடைய செயல்கள் அனைத்துக்கும் வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு விதை, அந்த விதையை நம்ம பயிர் செய்யணும். சரியா? இப்ப 2 பேர்கிட்ட கொடுக்குறோம், இவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் என்ன செய்யறாரு? நிலத்துல போட்டு பயிர் செஞ்சிடறார். ஒருத்தர் நிலத்துல போடல, கையிலேயே வச்சிருக்கார் அந்த விதைய. அவர் ஒரு 6 மாசம் போட்டு அது ஒரு 6 மாசம் வளர்ந்து என்ன ஆயிருது? பயிராகி வந்து நிக்குது. இவரு கையிலே வச்சிருக்கார், அப்படி வச்சிருக்கார். சரியா? இப்ப அவரு பயிர் செஞ்சு அவரு விதைச்சு பயிராகி வந்து நிக்குது. இதே விதை தான், இங்க இருந்து கொடுக்கப்பட்ட விதை தான். ஆனா இந்த விதை என்ன செய்யுது? கையிலேயே அப்படியே இருக்கு.
இப்ப அவர் செஞ்சது சரியா, இவர் செஞ்சது சரியா? அவர் செஞ்சதுதான் சரி. நமக்கு அப்படித்தானே தோணுது. பிராக்டிக்கலா பார்த்தா அப்படிதான் தோணுது. கொடுத்த விதைய விதைச்சு பயிர் செஞ்சாதான் அது அறுவடைக்கு வந்தாதான் மற்றவங்களுக்கு பயன்பெறும் அப்படின்றது. ஆனா இப்ப அந்த கோட்பாடின் பிரகாரம் பார்த்தா கையில வச்சிருக்காரு பாருங்க, அவர் செஞ்சதுதான் சரி. இதுக்கு உயிர் இருக்கு. அவர் செஞ்சதுதான் சரி. அவர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய தன்மையிலிருந்து இதனுடைய தன்மையை ஒருபோதும் இழக்கலைன்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தன்மையிலிருந்து இதனுடைய தன்மையை நான் இழக்கவில்லை. இதுக்கு என்ன இருக்கு? உயிர் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நீங்க வெளியில பாக்குறது. இந்த விதை சேமிப்புலாம் பண்றாங்கல்ல, இதுதான் நீங்க வெளியில பாக்குறது. சரியா? அப்ப ஒரு சித்த வித்தை என்பது நம்ம கையில கிடைச்சிருக்கு. இது முதல்ல கொடுத்தது, விதைப்பதற்காக கொடுத்தது. சரியா? இதை வச்சாச்சு, விதைச்சாச்சு, அது வளர்ந்துருச்சு, அறுவடை ஆகுது. அதுல இருந்து நிறைய விதைகள் கிடைக்க ஆரம்பிக்குது நமக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம எங்க இருக்கணும்? அந்த தன்மையில இருந்தாதான் இந்த விதைகளை பாதுகாக்க முடியும். அதனால இது ஒரு தடவை பயிர் செய்து அறுவடை செய்யக்கூடிய வித்தை கிடையாது. ஒவ்வொரு முறையுமே அப்படியே மாறிக்கிட்டே சைக்கிளிங்ல என்ன ஆகும்? பெருக்கிக்கிட்டே போகும். நான் சொல்றது ஒருத்தருக்கு, கூட்டம் கூட்டமா சொல்லல, ஒருத்தருக்கு. ஆமா, பூர்ணத்துவம் அடைதல் அதோடு முடியுதா அப்படின்னா இல்ல. அந்த பூர்ணத்துவம் அடைதல் என்பது இன்னொரு தொடங்குதல். வேற ஒண்ணு கிளாஸ் ஓபன் ஆகுது. அப்ப அந்த கிளாஸ் ஓபன் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப முக்கியமா இல்லையா? இது பாதுகாப்பா இருக்கணும். நம்ம அந்த இடத்துலதான் சரியா இல்லை அப்படின்றதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அந்த நிலைக்கு போறோம், ஏதோ ஒண்ணு கிடைக்குது, சரி நான் வித்தை வாங்கினதுக்கு கிடைச்சிருச்சு போதும். அது ஒண்ணுமே இருக்காது, சும்மா லைட்டா கலர் தெரிஞ்சிருக்கும், லேசா அப்படியே உடம்பு லைட்டா தூக்குற மாதிரி இருந்திருக்கும். உட்கார்ந்து இருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ லேசா என்ன அசோகம் பறந்த மாதிரி இருக்கா, பறந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், என்ன தெரியுமா? ஞானம் அடைந்து விட்டோம். நம்மள என்ன செஞ்சிடான்? முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அது அப்புறம் எங்க ப்ராசஸ் நடக்கும்? அவனே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். சரி, அடுத்த ஆளை பார்ப்போம் நம்ம, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலை வரக்கூடாது. நமக்கு அது வந்துருது. ஒரு கலரை பார்த்த உடனே உடம்பு தானா எந்திரிக்கும் பொழுது, இல்லை படுத்திருக்கும் போது உடம்பு இல்லை 2 பேரா மாறும் பொழுது, பிரியும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம்? காலையில இருந்து சொன்னேன் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு. ஆனா அது அடுத்து ஆரம்பிக்குதுன்றது தெரியல. அந்த கான்சியஸ் நமக்கு வேணும். எந்த ஒரு முடிவும் அடுத்து ஒரு தொடக்கத்தை வச்சுட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம மார்க்கத்துல சமாதி வைத்தல் முற்று கிடையாது, அது தொடக்கம். தவத்தினுடைய முதல் தொடக்கமே அதுதான். இங்க பண்றதெல்லாம் தவம் கிடையாது, பயிற்சி. ஆமா, அது சாமி தெளிவா எழுதியிருக்காரு. சித்த வித்தை பயிற்சி பெற்றவர்கள்னு எழுதிட்டாரு இல்ல புக்ல. சித்த வித்தை பயிற்சி பெற்றவர்கள் அழுத்தம் திருத்தம் எழுதிட்டார். இவங்கெல்லாம் யாரு? பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு எழுதிட்டார். பயிற்சி பெற்றதுக்கே இவ்வளவு ஆற்றல்னா இல்ல, அப்ப அது இருக்கும்போதே நம்ம செஞ்சு முடிஞ்சிடணும். அதுக்கு நீங்க ஞாபகத்துல வச்சுக்க கூடியது, உங்களுக்குன்னு ஒரு புருஷ தத்துவம் இருக்கு. உங்களுக்குன்னா தனித்தனியா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புருஷ தத்துவம். ஆமா, நீங்க 2 அல்ல 1. அந்த 1 மேலே இருப்பது. நாம் தேவைக்கு தகுந்தாற் போல் தாரத்தை அவதாரமாக மாற்றுகிறோம். அது தாரமா இருக்கு, ஒரே நிலையில் இருக்கு, அதை அவதாரமாக 2 நிலையாக மாற்றுகிறோம். அந்த 2 நிலையாக மாற்றும் பொழுது நமக்கு இருக்கக்கூடியது ஒரே தத்துவம், அது புருஷ தத்துவம். இந்த 2 நிலை வரும் பொழுது, நமஸ்காரம் உட்காருங்க, இந்த 2 நிலை வரும் பொழுது அந்த தத்துவத்தை நாம கைவிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்களோட எல்லாம் சேர்ந்தோம்னா
நம்மளை வந்து புருஷ தத்துவத்துல இருந்து எப்படியாவது கலைச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிதான் என்ன ஆயிருது, ஒதுங்கி, ஆமா, பயத்துலதான் என்ன ஆயிருக்காங்க, ஒதுங்கி போய் உக்காந்துருக்கு. ஏன்னா நம்ம அந்த சேட்டையெல்லாம் பண்ணுவோம்ல, சும்மா போய் சாமி ஏதாவது கொடு சாமி, அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, தனியா ஒதுங்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை இல்லையா? எதுக்கு வம்பு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நான் எதுவும் பேச மாட்டேன், நான் என்னுடைய நிலையில நான் இருந்துக்கிறேன், சரியா? ஆமா, இந்த பக்கம் நீ வா, இங்க வா, வா, நீ யாரு, வா இங்க வா, இது சாமி, இங்க வாடா என்ன வேணும் உனக்கு, உட்காரு சரியா? இது சாமி. ஆமா, ஆனா கிளியரா இருக்கும், இது கிளியரா இருக்கும். பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, இதெல்லாம் பண்ணோம் பார்த்து எடு. அங்க அப்படி இல்லை, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் அது என்ன காட்டுதோ நீ அதை அனுபவிச்சுக்க, அதுவுமே கிடையாது, நீ வாட்டுக்கு போ, அவ்வளவுதான். இங்க எல்லாம் தெளிவா சொல்லிடுறாரு, இதை எடுக்காத, இதை செய்யாத. நான் உனக்கு முன்னுதாரணமா எல்லாமே சொல்றேன், எல்லாம் உண்டு. எல்லாம் சாமியினுடைய டிசைனே எப்படி தெரியுமா, உலக வாழ்க்கையை சேர்ந்ததுதான் சித்தவித்தியனுடைய மாடலே. அதுதான் நான் ரொம்ப நுட்பமா பார்த்துட்டேன். அந்த சாமி வந்து பலகையை விடுன்னு சொல்லுவாரு, தெளிவா சொல்லுவாரு, பலகைய விடுன்பாரு. இந்த சைடு பிச்சை எடுக்காத, ரோட்ல தெரியாத, காடு மலைன்னு போகாத, என்ன குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்னு பாரு. இந்த எண்டு எங்க இருக்கு இல்ல பாரு, நீ பலகையை விட்டுறணும், ஆனா இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ ஆனா நீ இதெல்லாம் செய்யணும். எப்படி அதுதான் அந்த தத்துவம் புரிஞ்சா நம்ம செய்வோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த தத்துவம் புரியாதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணு சாமி சொன்ன முதல் எடுத்துக்கிறோம், பலகைய விட்டுறான், இது சிக்கலாயிடுது, சரியா? இப்ப பலகையை விடலைன்னா கூட இங்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், போறதில்லை, எங்கேயும் போறதில்லை, சாமி குடும்பத்தோட தான் இருக்க சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால நான் 3 நேரம் சாப்பிடுவேன், நான் வந்து நினைச்சேன்னா ஜெபம் பண்ணுவேன், அவர்தான் சொல்லிட்டாரு குடும்பத்தோட போகலான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அப்படி பார்க்க கூடாது, ரெண்டையும் பார்க்கணும். எங்கு எப்பொழுது விட வேண்டுமோ அப்போது விடணும், சரியா? எதை எவ்வளவு நேரம் விடணும், எப்போ விடணும், ஏன் விடணும், எல்லாமே கவனத்துல இருக்கு, ஒரு கணக்குல இருக்கு. அது வந்து தத்துவார்த்தம் புரிஞ்சாதான் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆமா, அதுக்கு பேரு ஞான கர்வம் பேர். இதுக்கு ஞான கர்வம், அந்த புருஷார்த்த தத்துவம் தெரிஞ்சு நடக்கக்கூடியவர்கள். அதான் இப்ப சாமி வந்து இப்படி நின்னாருன்னா அதுல நமக்கு தெரியும், ஆஹா எப்படி நிக்கிறாரு சாமி அப்படின்னா, அது ஒரு ஞான கர்வம். அதுக்கு பேரு என்னன்னா, என்னுடைய தத்துவ நிலையிலிருந்து நான் இறங்கல, ஆனா நான் இறங்கிதான் வந்திருக்கேன் உனக்காக, சரியா? என்னுடைய நிலைப்பாடு 2, தன்மை 1. நான் உனக்காக வேலை செய்ய வந்தேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்லி கொடுக்க வந்தேன், அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த புருஷார்த்த தத்துவத்தை வந்து நாம அனுதினமும் நினைச்சுதான் என்ன செய்யணும், பயிற்சி பண்றது இல்ல, பயணிக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரோட பேசுறது பழகுறது, நீங்க அந்த தத்துவத்தை, அதுதான் ஒரு உதாரணம் பக்தி மார்க்கத்துல சொன்ன, இதை விட எளிமையா எங்கேயுமே இருக்காது இல்லையா? ஆமா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆட்ட பேசினாலும் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க, ஒரே வார்த்தை. போன உடனே அருட்பெருஞ்சோதி இதுக்கு மேல நீயும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. அதுக்கு அதுதான் அர்த்தம், அதுதான் கட்டி போட்டுருது பாரு, உன்னிட்ட இருந்து எந்த தகாத வார்த்தையும் வரக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடி எதை வச்சுட்டேன், அந்த ஆதி புறம்பொருளை கொண்டு வந்து வச்சுட்டேன், சரியா? சாமி நமக்கு ஆத்ம நமஸ்காரம், அது வெறும் வார்த்தையா இருக்கு. ஆத்ம நமஸ்காரம், அவ்வளவுதான். அதுல வந்து ஆபத்தும் வச்சாரு சாமி, நீ என்ன சிந்திச்சுக்கிட்டு கொடுக்குறேன்னு இருக்கு, என்ன சிந்திச்சுக்கிட்டு கொடுக்குற அது இருக்கு. ஆமா, வித்தையினுடைய மகிமையும் அதுதான், பெரும் போற்றுதலுக்குரியது அதுதான். ஆனா நீங்க என்ன சிந்திச்சாலும் அது காட்டி கொடுத்துரும் உங்களை. ஆமா, இப்படி நமஸ்காரம் வச்சுட்டு இப்படி போய் திரும்புறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும், ஈஸியா அவங்கள புறம் போட்டு காட்டிடும். இப்படி இது மாதிரி நினைச்சிட்டு தான் அவர் நமஸ்காரம் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த ஒரு செயல்பாட்டில் அது காட்டி கொடுத்துரும்.
இல்லையா? பல அந்த இடத்துல நாம அந்த தத்துவ நிலையில இருக்கமா? இல்லை. அதான் சொன்னேன், அது வார்த்தையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆத்ம நமஸ்காரம். ஆமா, அதுதானே பழகுறது, அதுதானே பழகுறது. அந்த பழக்கத்துக்கு தானே வரணும். நான் உங்களுக்கு எளிமையா கேட்கிறேன், நீங்க டாக்டர் ஆகணும். நீங்க இன்ஜினியரை நினைச்சுக்கிட்டே படிப்பீங்களா, டாக்டர் நினைச்சுக்கிட்டே படிப்பீங்களா? டாக்டர் நினைச்சுக்கிட்டே தானே படிப்பீங்க இல்லையா? ஆனா என்ன முடியல, நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்க சிந்தனை என்ன ஆயிருது? டாக்டர் தான் இருக்கு. இன்னும் முடியல, படிப்பு முடியல. பட் ஆனா நீங்க சிந்தனை பூரா டாக்டர்லயே இருக்கு. அதேதான் இப்ப இங்க நம்ம என்ன ஆக போறோம்? அந்த புருஷ தத்துவத்துக்கு, ஈஸ்வர நிலைக்கு போக போறோம். படிப்பு முடியல, கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு, டிராவல் ஆகி போயிட்டே இருக்கோம். ஆனா அந்த நினைப்பும் சிந்தனையும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அது இருந்தாதான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். சாதாரண உதாரணம் இல்லையா? நம்ம 2 வருஷம் இது கொஞ்சம் டஃபா இருக்கு, பேசாம இன்ஜினியர் போயிடலாமா அப்படின்னு நம்ம எங்கேயாவது யோசிக்கிறோமா? வருதோ வரலையோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்துடுறோமா? வந்து பிராக்டிஸ் பண்றோமோ பண்ணலையோ டாக்டர் போட்டுக்கிறோமா? பிரம்மஸ்ரீ பிரம்மஸ்ரீ இல்ல போட்டுக்கிறோமா? அவ்வளவுதான். அது ஏதோ கருணை மகாபிரபு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். ஆமா, பிரம்மஸ்ரீன்னு கொடுத்துட்டு போயிட்டார், வேற யாரும் கொடுக்கல இல்ல. அது மாதிரி அப்ப நமக்கு அந்த சிந்தனை, அந்த டாக்டர்னா டாக்டர் இன்னும் முடிக்கல, 5 வருஷம் இருக்கு, நான் டாக்டர். இந்த கோட் வந்துடும், செதாஸ்கோப் வந்துடும், எல்லாம் வந்துடும், தோரணை வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனா இன்னும் எதுவுமே முடிஞ்சிருக்காது. இப்ப அதுதான் இங்க. ஆமா இல்லையா? பட் ஆனா நம்ம அதுல சர்வ ஜாக்கிரதையோடு நம்ம அந்த தத்துவத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுவாவே மாற ஆரம்பிச்சிருவீங்க. இது சாமி புழுவ அந்த இதுல குழவி கொத்தி வச்ச கதை தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த புருஷ தத்துவத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒருத்தரோடு பேசும்பொழுது அந்த தத்துவ நிலையில இருந்து ஒரு ஆத்ம நமஸ்காரம் சொல்லி பேசுறோம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு ஞானத்திலும் சரி, இந்த சாதாரண உலக வாழ்க்கையிலையும் சரி பயனுள்ளதாகத்தான் இருக்க வேண்டும்னு சிந்தனையில வச்சு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா, நம்ம கூட பழகக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்வியல் மாற்றம் மட்டும் கிடையாது, உள்ள மனமாற்றத்திலிருந்து ஞான மாற்றத்திலிருந்து எல்லாமே மாறும். அதனால சாமி அடிச்சு சொன்னார், நீ நமஸ்காரம் கதி ஏத்தி கொடு, உன்னுடைய ஆற்றல் அவனுக்கு போகும், அவனுடைய ஆற்றல் உனக்கு வரும், நல்ல சிந்தனையோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த புருஷ தத்துவத்தை ஞாபகத்திலே வச்சு நீங்க செயல்படும் போது, இதை நான் பயிற்சியில சொல்லலை, சித்த வித்தையை விட்டுருங்க, நீங்க செயல்படும் போது, ஏன்னா அது வாழ்க்கையில சாதாரண மனிதர்கிட்ட கூட நீங்க அதை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா சில இடையூறுகள்ல இருந்து இன்னல்கள்ல இருந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், விடுபட்டுறலாம். உங்களுடைய தன்மை அவர்களுக்கு வேற மாதிரி புரிய ஆரம்பிச்சிடும். அவங்கள எப்படி டியூன் ஆயிடுவாங்க, அவர்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட இதெல்லாம் கொடுக்க கூடாது, அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் சொல்றேன். அதை நம்ம கடைசி அந்த படிப்பு முடிகிற வரையும் நம்ம மண்டையில இருந்து டாக்டர்ன்ற சிந்தனைய எடுத்துடக்கூடாது. இடையில எடுத்துட்டு இன்ஜினியர்னு மாட்டிட்டேன்னு வச்சுங்க, சப்ஜெக்ட் மாறி போகும் எல்லாமே. ஆமா, அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சாமி சொன்னாரு, அதை சாமி எப்படி தெரியுமா சொன்னாரு, சித்த வித்தியார்த்திகள் வேறு ஏதேனும் வேறு மார்க்கத்தை சேர்ந்த, தெளிவா சொல்றாரு, சத்சங்கமோ வேற ஏதேனும் வழிபாட்டு முறைகளுக்கோ சித்த வித்தியார்த்திகள் செல்லக்கூடாதுன்னு திட்டமா சொல்றாரு. அதுக்கு ரீசன் இதுதான். நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 5 வருஷம்னு உள்ள கோர்ஸ் வந்துட்ட, ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நீ போகக்கூடாது, இதை கம்ப்ளீட் பண்ணு. இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு உனக்கு எதுவுமே வரல, ஒருவேளை அதாவது 0.0 வாய்ப்பே இல்லை, எதுவுமே வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்ததை பத்தி நம்ம சிந்திப்போம் அப்படின்னு. ஆனா அது என்ன ஆயிடும், பூர்ணத்துவம் ஆயிடும். இதுதான் விஷயம். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால ஜெபிக்கும் போதும் பழகும் போதும் பேசும் போதும் அந்த தத்துவார்த்த நிலையிலிருந்து நீங்க இறங்காம அதை ஞாபகத்துல வச்சு செயல்பட்டாலே போதுமானது. அப்பதான் உங்களுக்கு ஞானிகளுடைய தன்மை வர ஆரம்பிக்கும். அதுதான் சாமி கடைசியா எழுதியிருக்காரு, நான் சொன்னதுபடி இருப்பவனே என்னுடைய மகன் ஆவான்னு சொல்லியிருக்காரு. நான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேனோ
அதெல்லாம் அவர் குணாதிசயங்களா சொல்லி வர்றாருல்ல. ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு யாரு இப்படி சரிவர இப்படி பயிற்சி செஞ்சு வாரானோ அவனுக்கு என்னுடைய அனைத்து குணங்களும் வந்து சேரும் சொல்லி சொல்றாரு. ஆமா, என்னுடைய அனைத்து குணங்களும் அவனுக்கே வந்து சேரும் சொல்றாங்க. அப்ப அது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதற்கு சாமி எப்படி அந்த தத்துவ நிலையிலே இருந்து பழகுனாரோ அதை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் தான் சொல்றேனே, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் போடணும்னு இல்லை. நீங்க அந்த ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிடணும். அதை நம்ம கைவிட்டுட்டோம், இடையிலேன்னு இல்லை, கைவிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். அது இல்லாம அதுல உறுதியா இருந்து நம்ம பயணிச்சோம்னா இது வந்து ஒரு ஈஸியான ரூட். இது நம்மளை கேரக்டர் வைஸ் மாத்திக்கிற, நடவடிக்கைகள்ல மாத்திக்கிற, இதெல்லாம் ஒரு சின்ன 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 வழிமுறைகள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நீங்க வெறும் கோவணம் கட்டி நடந்து பாருங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறும். நான் சொல்றேன், சும்மா வீட்டுல வெறும் கோவணம் கட்டி வீட்டுல ஒய்ஃப்டெல்லாம் சொல்லிடுங்க, சொல்லிட்டு அப்படியே நடந்து பாருங்க, உங்களுடைய தன்மை மாறும், உடம்பு நடை உடை எல்லாமே பாவனை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வெறும் துண்டு கட்டி நடந்து பாருங்க, அதனுடைய தன்மை மாறும். அப்புறம் ஒரு வேஷ்டி கட்டி நடந்து பாருங்க, அதனுடைய தன்மை மாறும். அப்புறம் ஒரு சட்டை போட்டு நடந்து பாருங்க, அதனுடைய தன்மை மாறும். ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆக எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்யணும், குறைச்சிக்கிட்டே வரும். ஆமா, அந்த தத்துவத்தில் இருந்து, எதுல இருந்து, தத்துவத்துல இருந்து குறைக்கணும். வெறுமனை குறைச்சிங்கன்னா அவ்வளவுதான், பைத்தியக்காரன் சீல் குத்தி கொண்டு போய் உள்ள ஏற்றிடும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். கொண்டு வரும். நான் வந்து இது உங்களுக்கு பழகதான் சொல்றேன். அதாவது அந்த தன்மை, ஒரு விஷயத்த நீங்க பழகி பார்த்துக்கங்க, வேற ஒண்ணும் இல்லை. நான் ஃபிளைட்ல போனதே இல்லை, நீ போயிருக்கல, எப்படி போனேன்னு சொல்லுன்னு கேட்கறது தான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? கேட்ட உடனே நமக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்ப என்னைக்கா வேணாலும் நம்ம போகணும் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கும்ல, அதே தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. சாமி கோவணம் கட்டின மாதிரி கட்டி நின்று பாருங்க. ஒரு போட்டோ இருக்கும், சாமி போட்டோ, கோவணம் கட்டி பாறாமல கை வச்சு அப்படி நிப்பாரு இல்ல, அந்த கம்பீரம் நமக்கு வந்து அப்படி இருக்கும். செஞ்சு பாக்குறது இல்ல, அதுவே மாறிடணும் அப்படியே. ஆமா, அது செஞ்செல்லாம் பார்க்கல. சாமி என்ன மாதிரி மாறுன்னு தானே சொல்றாரு. நீ என் பிள்ளைனா என்ன மாதிரி இரு, வேற மாதிரி இருந்தேன்னா தப்பா சொல்லிடுவான். நீ என்ன மாதிரி இரு, ஆமா, அதுவாவே மாறிடு, அவ்வளவுதான் விஷயம். அவர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? நீ வா, அப்படிதான் நித்யானந்தர் வந்தாரு இல்ல. அது அடைஞ்ச பிறகுதான் வரணும். நான் உங்களுக்கு உணர்வதற்காக அதெல்லாம் செஞ்சு அதனாலதான் சாமி என்ன செஞ்சாரு, சட்டையை கலட்டுன்னு சட்டம் கொண்டு வந்தாரு, துண்டை போடுன்னு சட்டம் கொண்டு வந்தாரு, முண்டு கட்டுன்னு சட்டம் கொண்டு வந்தாரு. முண்டு கட்டுறா, வேஷ்டி வேணா முண்டு கட்டு, தச்சதைக்கு போடாத. இதெல்லாம் எதுக்கு? உங்களுடைய பாவனைகள் மாறும் அப்படின்றதுக்காகத்தான். அந்த உடலினுடைய அந்த அமைப்பு மாறிடுச்சுன்னா ஞானத்துக்கு அது ஒரு எளிமையான, அதுலயே இருக்கும். ஞானத்துக்கு அது வந்து எளிமையான வழியாக மாறிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. ஆமா, சுந்தரானந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. சுந்தரானந்தர் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அவர் சமாதி தான் இருக்கு உள்ள. ஆமா, சுந்தரானந்தர்னு. அவருக்கு ஏன் சுந்தரானந்தர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஆமா, அவரு எப்பவுமே என்ன செய்வாரு, நகை ஆபரணத்தோட தான் இருப்பாரு. அவர் தீட்சை எடுத்தும் தவம் பண்ணும்போதும் எப்படிதான் இருந்தாரு. அதை நான் கழட்டவே மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் நான் கழட்ட முடியாது, அது என்ன ரூலு, இதெல்லாம் கழட்ட சொல்லிட்டு அது வேற இது வேற, நான் இப்படிதான் தவம் பண்ணுவேன் அப்படின்னு தவம் பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, நிலைய அடைஞ்சிட்டாரு. அது ஒரு கதையா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறது, அப்படி ஒரு கதை வரும். அது உள்ள நம்ம வச்சுக்கிறோமே நம்ம தத்துவத்துல. அந்த ஈஸ்வரன் நிலைக்கு போன உடனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, நான் எப்பொழுதுமே இதே அலங்காரத்துடன் அழகுடன் வயதாகாமல் அப்படியே இருக்க வேண்டும், இதுதான் நீ எனக்கு தரணும், அப்பதான் நீ சுந்தரானந்தர் என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்லி சிவபெருமான் வந்து பேர் வச்சதா கதை சொல்லும். சுந்தரம்னா அழகு, சரியா? கொடுத்தது இல்லையா? அப்புறம் அவரு அப்படியே தான் கடைசி இருந்து சமாதியாகி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வச்சதா கதை சொல்றது, கதை அது இல்லையா? அந்த வைராக்கியம் சொல்றேன் நான், அந்த வைராக்கியம். ஆனா அங்க உள்ள சூட்சம் என்ன தெரியுமா? அவர் மெயினை பிடிச்சிட்டார், தத்துவத்தை பிடிச்சிட்டார். இதுதான் புருஷ லட்சணம்,
இதுதான் தத்துவம். இதெல்லாம் என்ன இருக்கு, இது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் அதுலயே இருந்துக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சு அங்க போய் திரும்ப அதைத்தான் கேட்கிறாரு. எதை? நீ எனக்கு இதைத்தான் கொடுக்கணும், நான் அழகா தான் இருப்பேன், என்னால இதை கலட்டி போட்டுலாம் இருக்க முடியாது. சரியா? அதுக்காக நம்ம அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது யாருக்கு வாய்க்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும். ஆமா, அதனால நான் உங்களுக்கு பழக்கப்படுறதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன். கோவணம் கட்டுறது, துண்டு கட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்படுறதுக்காக சொல்றேன். மனநிலை மாறும், அந்த உணர்வு நிலை மாறும், வித்தியாசம் மாறும். எங்களுக்கு செல்வையா சொல்வார், டேய் நிர்வாணமா இருந்து ஜெபம் பண்ணிப்பார் 10 நாளாம் பார். நாங்க அப்படி இருந்து பண்ணுவோம். அதுல இருக்க வித்தியாசம் அடுத்து துண்டு கட்டிட்டு உக்காந்தோம்னா இருக்காது. அந்த வித்தியாசம் தனியா தெரியுது, அப்படியே தெரியுது. அப்புறம் வேஷ்டி கட்டிட்டு உட்காருவோம், அது அப்படியே தனியா தெரியும். அந்த டிஃப்ரென்ஸு அப்படியே மாறுது. அது புறத்துல மட்டும் இல்லை, உள்ளேயும் சேர்த்து அது நடக்குது. நான் அதனாலதான் எல்லாருக்கும் சொல்வேன், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அப்படி செஞ்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு அபிமானமும் விடும், உள்ள ஞானமும் வரும். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி. அதனாலதான் சாமி என்ன செஞ்சாருன்னா எல்லாத்தையும் அடைச்சிட்டு பண்ணுனார். உனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிலைமை வந்துடும் தன்னறியாம. அதனால என்ன செய்ய, எல்லாத்தையும் ஆமா அடைச்சிரு. சின்ன ஓட்டம் இருந்தா கூட அடைச்சிரு. அடைச்சிட்டு நீ பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ நார்மல் வாழ்க்கையில உலகவாசி மாதிரி நீ வாட்டு துண்டை கண்டை கட்டிட்டு நீ வெளியில வந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாத்துலயுமே வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இல்லாம கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஆனந்தம் இல்ல, அதே ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது வருமா? மாறும் இல்ல, அதுதான் வித்தியாசம். அப்ப அது நம்ம உள்ள மாறணும்னு அர்த்தம். நம்ம உள்ள மாறிட்டோம் அப்படின்னம்னா ரெண்டும் ஒண்ணு ஆயிடும். அதுக்கு நீங்க அந்த புருஷ தத்துவத்துல இருந்து ஆமா அதுலயே இருக்கணும். இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு தன்மையை ஒரே தன்மையா நம்ம பாக்குறதுக்கு மனசு வந்துடும். சரியா? சரி, நமஸ்காரம்.